ஏஜ் குரூப்ல வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீங்க தப்பா பாக்குறீங்களே நண்பா. நாட்டி கிரேசி தானே, என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா இப்போ யூஸ்வலி பிரஸ் மீட்னா வந்து ஜென்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் பாத்தீங்களா அந்த சைட்ல இந்த சைடு வரைக்கும் நடுவில் வச்சு அம்மிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் சொன்னேன் சார், நல்ல பாக்யராஜ் சார் போன டைட்டில் மாதிரி வைங்க, அந்த மாதிரி ஒரு ஹியூமர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா இல்லை சார் ட்ரெண்டா வைபா போவோம் அப்படின்னா. ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி சந்தோஷம். ஆனா என்னன்னா இந்த மாதிரி நான் தெலுங்குல பண்ணிருக்கேன். ஃபுல் லென்த் ஒரு கமர்ஷியல், ஒரு ஒரு ஹாரர், ஒரு வீட்டுல ஒரு பெயில், ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் கமர்ஷியல் நிறைய பண்ணிருக்கேன். தமிழ் வந்து ரொம்ப ஒரு டைரக்டரோட இப்போ பண்ணிட்டு 2 படமே வந்து மிஷ்கின் சார் லாஸ்ட் படம் பண்ணேன். இப்போ லாஸ்ட் 5 மாசமா ஒரு படம் பண்ணி டைரக்டா இங்க வரேன். ஸோ கம்ப்ளீட்லி இது ஒரு வேற மைண்ட் செட். ஒரு டைரக்டரா வந்து அப்பதான் கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இந்த மாதிரி படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தெலுங்குல பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயா இருந்துச்சு. மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளோ. என் ஃப்ரெண்டு சொன்னான், ஏன்னா நாங்கெல்லாம் சான்ஸ் தேட அழிஞ்சிட்டு இருக்கோம், நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்க மட்டும் வளருவீங்க, எல்லாரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பு கழட்டி அடிச்ச மாதிரி நானில இருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான் 2020 வரைக்கும் ஒரு 15 படம் பண்ணியிருந்தேன். இந்த 4 வருஷத்துல இன்னொரு 20 படம் முடிச்சிட்டேன். ஓனா நல்லா வரணும் அப்படின்னு பாக்க. அதே மாதிரி எந்த படமும் கண்டிப்பா என்டர்டெயின் ஆகும். ரொம்ப எல்லாம் யோசிக்கலாம் போவோம். உள்ள போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சி சார் படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியே வருவோம், அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ஓப்பனிங் வந்து அங்க பண்ணோம், இப்ப நம்ம க்ளோஸ் பண்ண போது இங்க பண்ணோம். ஸோ 2 லாங்குவேஜுக்கு கொஞ்சம் காமனா புரியுற மாதிரி 2 டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமா இருக்கு. இப்ப தெலுங்குல நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல மறுபடியும் இப்போ அரிமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்கு. என் பேர்லயே வந்து நீங்க பேரை வச்சீங்க அது இதுன்னு ஒரு 1008 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ டைட்டிலாவது 2க்கும் காமனா வச்சிருவோம் அப்படின்னு நாட் இங்கிலீஷ்ல பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஒரு ரிலீஸ்னு ஒரு மரணம் தப்புனா கர்ணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி தாண்டி வரும்போது ஒரு ஓடிடி தான் காப்பாத்தி கூட்டு வருது. இன்னைக்கு ஓடிடி வந்து எல்லா மொழியிலையும் பாக்குறாங்க. நான் எஸ்பெஷலி நார்த் இந்தியெல்லாம் போகும்போது வந்து நிறைய படங்கள் பாக்குறாங்க. சரி உங்க அந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம், இந்த சேனல்ல பார்த்தோம், இந்த ஓடிடியில பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஒரு தகுந்த ஒரு டைட்டிலா இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில் போனோம். தமிழ் டைட்டில் மட்டும் வச்சப்பட்டது இல்ல, தமிழ் பாரம்பரியத்தோட இருக்கணும், யூ சர்டிபிகேட் இருக்கணும். இது நீங்க சொல்றது பார்த்தா அடல்ட் அது இதுன்னு பாக்குறப்ப வேற விதமான ஒரு ஹாட்டான மூவியா இருக்கும் போல தோணுது. ஆனா தமிழ் பாரம்பரியத்துல நம்ம ஹாட்டா இல்லைன்னா எத்தனை பேர் எப்படின்னா வந்திருப்போம். எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததா. நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வரோம்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் இது இல்ல. நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாட்டான விஷயம் அப்கோர்ஸ் இருக்கும். என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க. நம்ம ஊர்ல வந்து கால ஆட்டாம படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி தூக்கி புதைக்கிற ஊரு. அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு அட்டெம்ப்ட் அண்ட் அதுக்கு தான் போகிறது இல்லைங்களா. நான் ப்ரீவியஸா இன்ஃபேக்ட் இருட்டரியல் மட்டுக்கு தெலுங்குல நான் தான் நடிச்சேன். தமிழோட சூப்பரா ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி போறது அட்லீஸ்ட் திட்டியாவது என் பேரை ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஹலோ, இப்ப நீங்க மேடையில சொன்னீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க, என் பேர் கூட சரியா தமிழ்ல தெரியலன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணும்போது தனுஷை மென்ஷன் பண்ணீங்க, சரிங்களா? ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து எமி ஜான்சனுக்கு ஹஸ்பண்டா நடிச்ச ஒரே ஆள் நீங்க தான், சரிங்களா? வேற யாரும் நடிக்கல. வந்து யாருமே சொல்லவும் இல்லை. ஏன்னா நீங்க இது சரியா நீங்க மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா ஒரு ஆர்டிஸ்ட வச்சு இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து பல பேர் இப்போ நான் கோயம்புத்தூர் போனோம்னா வந்து இப்ப அடையாளமா சொல்லும் போது அது சொல்றாங்க இல்லைங்களா. நான் ஒரு அடையாளமா வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டி அதாவது எமி ஜாக்சன் புருஷன்ற அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் தேடுறதுனால சொல்றது இல்ல. இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குது, அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்காங்க, கூட நடிச்சிருக்காங்க, அதுல எதுவும் தப்பு இல்ல. டைரக்டர் சொல்லும் போது இங்க சொல்லும் போது 3 ஹீரோயினை லவ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஹீரோயின் லவ் பண்றது குதிரை கொம்பு, அதுக்குள்ள 2 லெஜெண்ட் உட்காந்து இருக்காங்க உங்க சைட்ல. எப்படி லவ் பண்ணீங்க சார்? அந்த கதையதான் சார், கஷ்டத்தை தான் சார் படமா எடுத்திருக்கோம். ஒரு
பிரஸ் மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பாத்திருக்கீங்களா? நாங்க படத்தையே முடிச்சிருக்கோம், இப்ப இன்னைக்குதான் இசப்பா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாவே வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு ஜோக் ஜென்ரலா பத்திரிகையிலும் பாத்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும். நிறைய கல்ச்சர் இல்லாதது நம்ம ஊர்ல இருக்கு. எல்லாம் இப்ப ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம், பேசும்போது வந்து ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும். நம்ம பேச்சுவாக்கிலேயே வந்து வடிவேல் சாரும் கவுண்டமணி சாரனுடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்றதாகட்டும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது நம்ம கல்ச்சர்லயே இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி சில இப்போ நான் +1 +2 எல்லாம் படிக்கும்போது வந்து எங்க டியூஷன் பிள்ளைங்கலாம் அந்த பெரிய கிளாஸ் ஆனாங்க, ஏன்னா அவங்க தான் ஏஜ் ஜோக் சொல்லுவாங்க. ஏஜ் ஜோக் சொல்றவங்க தான் வந்து ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்துல எப்படி ஒரு பிளேட்டிங்கோ சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைட் அடிக்கிறது இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா? அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காம எவ்வளவு தூரம் நான் சூப்பரா சொல்றோம், அதாவது அந்த வல்காரிட்டிக்கும் அதாவது ரொம்ப முக சுழிக்கிற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கு இல்லைங்களா? அந்த நூல் பிடிச்சு போறதுதான் படம். அது பிடிச்சு பண்ணிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஹீரோ சார் அது மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் மதுரை பாரத, அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமா குறைச்சிச்சு. இப்போ மெட்ராஸ் இந்த டயத்துல கோயம்புத்தூர்காரரா நீங்க ஜெயிக்க. மனதில் நம்பிக்கை, நேர்மை, நாணயம் இதை தவிர வேற எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி நான் இங்கேயும் படிச்சேன். நான் இங்க சென்ட் ஆஃப் ரோட்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். எம்சிசி தாம்பரத்துல தான் படிச்சேன். இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடு தாண்டி போனா எல்வி பிரசாத் பிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்ல மட்டும் ஒரு 35 ஷார்ட் பிலிம் நான் நடிச்சிருக்கேன். யூடியூப் வந்த புதுசுல வந்து காதலி சொதுப்பது எப்படி, மிட்டாய் வீடு, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்துல கூட ஷார்ட் பிலிம் பண்ணி வந்தவங்க தான். இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாய மணிகண்டனுடைய ஒரு ஷார்ட் பிலிம், ஒரு 40 மினிட் பிலிம், மீண்டும் ஒரு புன்னகைன்றது கூட நான் தான் பண்ணேன். சோ இங்க இருந்து சென்னையில இருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் போனேன். வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருப்போமே இங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு லேடிஸ்ன்றப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறுவோம் இறங்குவோம். அப்படிலாம் இல்லை, இது கேரக்டர். எங்களோட கேரக்டர் நாங்க ஒர்க் பண்ணோம், இனியாவோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்னா வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இது ஏன் கேக்குறேன்னா, கேளுங்க. ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவா தான் நடிப்பாங்க. ஓகே. ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க. ஓகே, அததான் கேக்குறேன். இல்லைங்க அப்படி இனியா மேடம் சொல்லுவாங்க. இல்ல, 1 செகண்ட், நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புறேன். சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேட்கல, டிமாண்டி காலனில ஏன் கேட்கல? மாஸ்டர் படத்துல பிரஸ் மீட் வைக்கல மேடம். ஏன் நீங்க என்ன விஜய் சாரை கூட்டுவாங்க, இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்கு அங்க இந்த கேள்வி யாருமே எழுப்பலையே. மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி, நாட்டி, கிரேசின்றது ஜஸ்ட் வந்து தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா? அதனாலதான் அந்த ரைமிங்காக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். லெட்ஸ் ஓகே, கேளுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க சொல்றேன்னாங்களே, அவங்க பதில் சொல்றேன். அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா, அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும். நீங்க ஹீரோயினாவா டிராவல் பண்ண முடியாது. போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பாத்தீங்க நீங்க. அப்ப ஹீரோயினா தானே இருக்கும் நம்ம, இல்லையா? போன வாரம் நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. அந்த படத்துல நான் தானே ஹீரோயின். 3 கெட்டப் போறேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிளாஷ்பேக், பிரசன்ட் எல்லாம் கெட்டப் போறேன். அப்போ என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மள வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணு. சீரன் படத்துல வந்து எனக்கு 3 கெட்டப் ஆக்சுவலி. அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும், அந்த கெட்டப்லயும் வரணும், யங்கான கல்வாவும் வரணும். ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெட்யூல்ல அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைமும் இருக்காது. சோ என்னை வந்து யங்கான கலை வந்து நான் வாகை சுடல இருந்து நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க. சோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சமீபத்துல எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு. அதனால வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் பிராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம ஒரு சொன்னேன். இப்போ நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன், மாஸ்டர் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் மாத்திட்டு அடுத்த லுக்ல வரப்போறோம். சோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன். ஓகே. அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு.
இப்ப ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிருக்காங்க. ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால. உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க, சினிமால பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அந்த சஸ்டைனபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும். அப்பதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும். ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன். நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எந்த டைரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்ல, பாடி லாங்குவேஜ்ல, கெட்டப்ல வர்றதுக்கு நான் கண்டிப்பா என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த படத்துல நீங்க என்ன வேற லெவல்ல பாப்பீங்க பாருங்க. ஹீரோ ப்ரோ. தேங்க்யூ சோ மச். கடை மூடிடுவான். லாஸ்ட் ப்ரோ ஒண்ணே சமாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. Correct. அந்த மாதிரி சமாச்சாரம் இந்த படத்துல ஏதாச்சும் இருக்கா? இல்லக்கா, அப்கோர்ஸ் கண்டிப்பா முருகன் இப்போ ஆலி சார் நடிச்சிருக்காரு சரிங்களா. ஆலி வந்து ஒரு ரொம்ப பிரபல தெலுங்கு காமெடி, நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சாரு. தெலுங்குல பயங்கர பாப்புலர். அவர் வந்து முருகக்கா மாதிரி ஒரு மேட்டர் விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச டீசர் அந்த மாதிரி எதுலயாவது அதை ரிவீல் பண்றது பெட்டர் நினைக்கிறேன். கண்டிப்பா முருங்கக்காவின் 2024வது வருஷமா இருக்கும்